Hi my dear little doctors, welcome to our channel Biology Net View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். சரியா? இதுல 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல அனிமல்ஸ் எல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ்ல என்னென்ன கிரைட்டீரியால இத கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க, ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸோட டிஃபரன்ஸ் என்னது, தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி இந்த கிளாசிஃபிகேஷன்ல இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்குது. ஸோ இதை தான் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிறைய கிங்டம் கிளாசிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல கொடுத்திருந்தாங்க. ஒரு சின்ன ரீகால் தான். ஸோ 2 கிங்டம் கான்செப்ட் கிளாசிஃபிகேஷன் இது கொடுத்தது யாரு? கரோலஸ் லினேயஸ். ஓகே. 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தது யாரு? ஏர்ன்ஸ்ட் ஹீக்கல். இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? 3 கிங்டம் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீனி சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஓகே. ஸோ ஏர்ன்ஸ்ட் ஹீக்கல். ஓகேயா? தென் 4 கிங்டம் கான்செப்ட் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் லேண்டுக்கு மேல நடந்து வராங்க. ஸோ கோப்லாண்ட். ஓகேயா? ஸோ 5 கிங்டம் கான்செப்ட் இதை ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆர்ஹெச் விட்டாக்கர் இயர் 1969. ஸோ இயரை நோட் பண்ணிக்கோங்க. இயர்ல இருந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம், மேபி கொஞ்சம் ஆர்ஹெச் விட்டாக்கர்னு கொடுத்துட்டு இயரை வந்து என்ன செய்திருவாங்க, மாத்தி கேட்கலாம். ஸோ இயரை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்தது ஸோ எல்லா கிளாசிபிகேஷன்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸை வச்சுதான் ஆர்கானிஸ்ட கிளாசிஃபை பண்ணாங்க. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு இங்க நம்ம 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல ஆர்கானிஸ்ட எப்படி கேட்டகரைஸ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 3 கிரைட்டீரியா 3 பேசிக் கிரைட்டீரியால தான் இந்த ஹோல் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் நம்மளுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா எங்க இருந்து பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் மேல இருந்து போக வேண்டாம், கீழே இருந்தே போகலாம். ஸோ ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸா சைட்ல எதுலயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அ செல். ஒரு செல்லோட காம்ப்ளெக்சிட்டி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸை கிளாசிஃபை பண்ணாங்க. சரியா? ஸோ வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் எ செல் இது வந்து எதை இண்டிகேட் பண்ணா அந்த செல்லுக்குள்ள என்னென்ன ஆர்கானல்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சுதான் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த செல்லை வச்சு நம்மளுக்கு அனிமல்ஸை கிளாசிஃபை பண்ணாங்க. ஸோ ஆர்கானிசத்தை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. எங்க காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் எ செல் இதுக்கு கீழே எல்லா ஆர்கானிஸையும் ரெண்டு கேட்டகரியில கொண்டு வந்தாங்க. சரியா? அது என்னன்னா ப்ரோகாரியோட்ஸ், இன்னொன்னு இந்த யூகாரியோட்ஸ். ஓகே. அப்போ ப்ரோகாரியோட்ஸ் இதுல நம்ம லினியஸ் நம்ம விட்டாக்கர் என்ன பண்ணாங்கன்னா ப்ரோகாரியோட்ஸ் எல்லாத்தையுமே மொனீரான ஒரு இதுல என்ன பண்ணாங்க, கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரோகாரியோட்ஸ் இந்த யூகாரியோட்ஸ் இந்த ரெண்டுக்கும் அப்படி மெயின் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, கேரியோன்னா அது எதை இண்டிகேட் பண்ணுனா நியூக்ளியஸை இண்டிகேட் பண்ணும். ஓகேயா? ஸோ வந்து ப்ரோகாரியோட்ஸ்க்கு வந்து ப்ரோ நியூக்ளியஸ், அதாவது இது எப்படின்னா யூகாரியோட்ஸ்க்கு வந்து என்னன்னா ட்ரூ நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்தோம்னா ஈஸியா தெரியும். சரியா? அப்ப யூகாரியோட்ஸ்க்கு ட்ரூ நியூக்ளியஸ் நம்ம அதை ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூக்ளியஸ்ல என்னது இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இதை சுத்தி ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கணும். கரெக்டா? தென் இதுக்கு உள்ள என்னன்னா குட்டியா ஒரு அங்க எங்கேயுமா நியூக்ளியோலஸ் இருக்கணும். ஓகே. தென் அதுக்கு பிறகு என்னன்னா நியூக்ளியோபிளாசம். ஓகே. நியூக்ளியோபிளாசம், குரோமாட்டின் ஃபைபர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இது இருக்கணும். தென் இதை சுத்தி என்னன்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கானல்ஸ் இருந்துன்னா இவங்க தான் யாரு, யூகாரியோட்ஸ். இவங்க எல்லாம் இல்லைன்னா அது யாரு, ப்ரோகாரியோட்ஸ். ஓகேயா? அப்ப ட்ரூ நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா, ட்ரூ நியூக்ளியஸ்னா அது யாரு இண்டிகேட் பண்ணுன்னா presence of nuclear membrane, presence of nucleolus, presence of nucleoplasm and also membrane bound organelles. இது யூபாக்டீரியா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரோகாரியோட்ஸ் இதுல வந்து ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது. ஓகேயா? அப்ப நியூக்ளியஸ் இல்ல. அப்ப இதோட ஸ்ட்ரக்சரோட நேம் என்னன்னா நியூக்ளியாய்டு. ஓகேயா? அப்ப ப்ரோகாரியோட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னது, நியூக்ளியாய்டு. ஏன் இதை நியூக்ளியாய்டு சொல்றாங்க, ஏன்னா இதுல நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. ஓகே. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. Prokaryotes, nucleus without nuclear membrane. Eukaryotes, nucleus with nuclear membrane. ஓகேயா? ஸோ வந்து இது நியூக்ளியாய்டு தான், பட் நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்காக நியூக்ளியஸ் வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன் இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சா அந்த ப்ரோகாரியோட்ஸ் யூகாரியோட்ஸ் கிட்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யூகாரியோட்ஸோட நம்மளுக்கு டெஃபினிஷன் தெரியும், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது. சரியா? தென் இதை விட அதுக்கு அடுத்த கேரக்டரை எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம். ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல்லை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்கானிசத்தோட காம்ப்ளெக்சிட்டி. ஆர்கானிசத்தோட காம்ப்ளெக்சிட்டி நம்ம எப்படி பார்க்கலாம்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஓகேயா? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், எல்லா ஃபங்க்ஷனும் செய்கிறதுக்கு ஒரே ஒரு செல் போதும். பட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்லும் போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் டைப் ஆஃப் என்னது ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் வச்சு பாருங்க
பாருங்க யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார். இப்போ மறுபடியும் இன்னொரு கிளாசிபிகேஷன் பண்றாங்க பாருங்க, புரோட்டிஸ்டா. அப்ப புரோட்டிஸ்டாக்கு கீழே யாரு இருப்பாங்க? மோஸ்ட்லி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான். சரியா, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் along with என்னது யூகாரியோட்ஸ். இவங்க தான் யாரு? புரோட்டிஸ்டா. அப்போ இவங்க யாரு? யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் along with இங்க என்னது? யூகாரியோட்ஸ். இங்க வந்து ப்ரோகாரியோட்ஸ். ஓகே, ப்ரோகாரியோட்ஸ் இருந்தா என்னது? இந்த லேக் ட்ரூ நியூக்ளியஸ் இவங்க இருந்தா என்னது? ப்ரோகாரியோட்ஸ். ஆனா ரெண்டுமே என்னதான்? யூனிசெல்லுலர் தான். ஓகே, இது யூனிசெல்லுலர் யூகாரியோட்ஸ், இவங்க யூனிசெல்லுலார் யூகாரியோட்ஸ், இவங்க யூனிசெல்லுலார் ப்ரோகாரியோட்ஸ். இப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மல்டி செல்லுலார் நேரா இங்க மேல வந்துடுவாங்க. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இதை பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு நீட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல த மெயின் கேரக்டர் என்னது, எந்த கேரக்டர் வச்சு கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் அதுக்கு ஆன்சர். ஸோ அதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வச்சு 3 கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க, ஆட்டோட்ரோபிக், ஹெட்டரோட்ரோபிக். இதுக்கு 3வது ஒரு ஆளா இருக்காங்க, தட் ஒன் இஸ் என்னது? சாப்ரோட்ரோபிக். ஓகே, சாப்ரோட்ரோபிக்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த டெட் ஆர்கானிக் மேட்டரை சாப்பிடக்கூடிய ஆளுங்க தான் யாரு? இந்த சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம். ஓகேயா, இந்த சாப்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ல நம்மளுக்கு இருக்கிறது யாரு? ஃபங்கை. எப்பவுமே என்னது? இதுக்கு கீழே வந்துருவாங்க. ஆட்டோட்ரோபிக்னா தட் கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஓகே, அப்ப அவங்க எல்லாம் பிளான்டே எல்லாம் இதுக்கு கீழே வருவாங்க. ஹெட்டரோட்ரோபிக் பாத்தீங்கன்னா ஆல் அனிமல்ஸ். ஓகே, we all depend on other organisms for our food. ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஹெட்டரோட்ரோபிக் கீழே வருவாங்க. ஸோ இப்ப பாருங்க, டோட்டல் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஸோ வந்துடுச்சா? ஸோ மொனீரானா ஒருக்கா நீங்களே ரீகால் பண்ணிக்கோங்க, ஆல் யூனிசெல்லுலார் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம். புரோட்டிஸ்டானா என்ன? மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் ஆர் யூனிசெல்லுலார், பட் யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம். இவங்க எல்லாம் என்னன்னா மல்டி செல்லுலாருக்கு கீழே வருவாங்க. அதுல சாப்ரோட்ரோபிக், ஃபங்கை, ஆட்டோட்ரோபிக், பிளான்டே, அனிமல்ஸ் வந்து யாரு? ஹெட்டரோட்ரோபிக். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கிளியர் பிக்சர், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இனி இதுக்கு உள்ள நிறைய கேரக்டர்ஸை எடுத்து அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளதை பாருங்க, செல் டைப்பை வச்சு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பார்த்ததுதான் பாருங்க, மொனீரா எல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இவங்க எல்லாம் ப்ரோகாரியோட்ஸ்க்கு கீழே வருவாங்க. ஸோ மீதி உள்ள 4 பேரே என்னது? யூகாரியோட்ஸ். அப்போ 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல எத்தனை பேர் யூகாரியோட்ஸ்க்கு கீழே வர்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை? 4 பேர் என்னது? யூகாரியோட்ஸ்க்கு கீழே வர்றாங்க. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செல் வாலை வச்சு இதை வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாக்டீரியா. மொனீரால எல்லாருமே என்னது? பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, இவங்க எல்லாம் என்னது கீழே வந்துருவாங்க? மொனீராக்கா கீழே வந்துடுவாங்க. சரியா, சோ இதோட செல் வால் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் செல்லுலோசிக், அதாவது பாலிசாக்கரைட்ஸ்னால இருக்கும். சரியா, நான் செல்லுலோசிக். இப்ப புரோட்டிஸ்டா பாத்தீங்கன்னா சம் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் புரோட்டிஸ்டா அதுல யார் இருப்பாங்க? செல் வால் இருக்கும். ஓகே, பிளான்டேல எடுத்துக்கிட்டீங்கன்னா செல் வால் எதனால இருக்கும்? செல்லுலோஸ்னால இருக்கும். இதுக்கு முன்னால ஃபங்கைன்னு ஒரு ஆள் இருக்காங்க. ஃபங்கையோட செல்வால் எதனால இருக்கும்னா கைட்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்கை, கைட்டின். ஓகே, அந்த கை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அனிமல்ஸ்க்கு என்னது கிடையாது? நம்மளுக்கு செல்வால் கிடையாது, நல்லாவே தெரியும். ஓகே, தென் நியூக்ளியர் மெம்பரேன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மொனீராவுக்கு வந்து என்னது? நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. சரியா, அப்போ நியூக்ளியஸ் வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோகாரியோட்ஸ்ல இருந்து மீது அனிமாலியா வரை நம்மளுக்கு என்னது? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். சரியா, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாடி ஆர்கனைசேஷன்னா என்னன்னா செல்லுலார் லெவலா இல்லைன்னா டிஷ்யூ லெவலா, ஆர்கன் சிஸ்டம், இதை வச்சுதான் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. சோ இதுல மொனீராவை பாத்துக்கிட்டீங்கன்னா செல்லுலார் லெவல் நம்மளுக்கு தெரியும், யூனிசெல்லுலார். புரோட்டிஸ்டாவை பாத்தீங்கன்னா அவங்களே என்னதான்? செல்லுலார் லெவல் தான். தென் ஃபங்கை பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார் லெவல்ல இருப்பாங்க. சரியா, மல்டி செல்லுலார். பட் இதுலயும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஒண்ணு இருக்கு. அது யாருன்னா ஈஸ்ட். ஓகேயா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிசெல்லுலார் ஃபங்கைல உள்ள யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் யாரு? ஈஸ்ட். ஓகேயா, தென் அதுக்கு அடுத்தது பிளான்டே பாத்தீங்கன்னா என்னது?
டிஷ்யூ கிரேடும் ஆர்கன் கிரேடும் இருக்கும். அனிமாலியால பாத்தீங்கன்னா என்னது டிஷ்யூ கிரேட், ஆர்கன் கிரேட் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் கிரேட், இந்த 3 இருந்ததுன்னா அது அனிமாலியா. ஓகேயா. தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகேயா. மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ல எஸ்பெஷலி நீங்க வந்து மொனிராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சரியா. அதுல நியூட்ரிஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஆட்டோட்ரோபிக், இன்னொன்னு ஹெட்டரோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக்னா they can able to prepare their own food. ஓகேயா. இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக்ல மறுபடியும் 2 கேட்டகரைசேஷன் இருக்கு, போட்டோசிந்தட்டிக் அண்ட் கீமோசிந்தட்டிக். போட்டோசிந்தட்டிக்னா பாத்தீங்கன்னா இந்த லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிச்சுன்னா போட்டோசிந்தட்டிக். ஓகேயா. கீமோசிந்தட்டிக் யாருன்னா நம்மளுக்கு நைட்ரேட்ஸ், நைட்ரைட்ஸ், அமோனியா இப்படிப்பட்டதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிச்சுன்னா அது கீமோசிந்தட்டிக். ஓகே. ஸோ ஹெட்டரோட்ராஃபிக் மொனிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல யாருன்னா சாப்ரோஃபைட்டிக் அண்ட் பாராசைட்டிக். சாப் கண்டென்ட் உங்களுக்கு தெரியும், டெட் ஆர்கானிக் மேட்டரை என்னது எடுத்து சாப்பிட்றது தான் சாப்ரோட்ராஃபிக். பாராசைட்டிக் அதாவது வேற ஒரு ஆர்கனிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது என்னது பாராசைட்டிக். ஸோ இது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி சைட்ல நோட் பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரியா. தென் அடுத்தது புரோட்டிஸ்டாவை பார்த்தீங்கன்னா இதுல ஆட்டோட்ரோபிக்கும் இருக்காங்க, ஹெட்டரோட்ரோபிக்கும் இருக்காங்க. சரியா. தென் ஃபங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்டரோட்ரோபிக் தான். அதுவும் எஸ்பெஷலி என்ன டைப் ஆஃப் ஃபுட் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் அண்ட் இன்னொன்று சாப்ரோட்ரோபிக், இன்னொன்று என்னது பாராசைட்டிக். ஓகே. சாப்ரோ அண்ட் பாராசைட்டிக். தென் அதுக்கடுத்த பிளான்ட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆட்டோட்ரோபிக் தான். பட் எஸ்பெஷலி இதுல போட்டோசிந்தட்டிக் மட்டும் தான் இருப்பாங்க. இல்ல என்னது கீமோசிந்தட்டிக் எல்லாம் என்ன செய்யாது, வராது. சரியா. அனிமாலியால நம்ம நல்லாவே தெரியும் we are all என்னது ஹெட்டரோட்ரோப்ஸ். ஓகே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you so much.